சொல்கிறோம். இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் இடத்துலையும் ஹரம் வந்து 2 வாட்டி பறிக்கப்பட்டுச்சு. பாலஸ்தீன் வந்து அப்பாசியாக்களுடைய அந்த காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருந்து பலஸ்தீன் பறிக்கப்பட்டுருச்சு. மறுபடியும் வந்து சலாவுதீன் அய்யூபி வந்து அதை வந்து மீட்டெடுக்கிறார். அப்போ வந்து அரபுகள்கிட்ட இருந்து அந்த இமாமத் வந்து அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், பிடுங்கிட்டான். இனி அரபுகள் இமாமத்துங்கிற அந்த தகுதியை இழந்துட்டாங்க. அதனால் மறுபடியும் அவங்ககிட்ட இருந்து பறிக்கப்பட்டு அவங்க யார், குர்து இன மக்கள். யார், சலாவுதீன் அய்யூபி வந்து வேற இனத்தை சேர்ந்தவர்கள், இப்ராஹிம் நபியுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. இப்ராஹிம் நபியுடைய 2 குடும்பமும் என்ன ஆயிடுச்சு, இப்போ வந்து டிகிரேட் ஆயிருச்சு. அவங்கள வந்து டவுன் கிரேட் வந்து அல்லாஹ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் ஏன்னா ரசூல்லா குளோபல் நபி. இப்போ அதனால் இனி வந்து அந்த வம்சாவளிக்கெல்லாம் மேட்ரு கிடையாது, கொள்கைக்கு தான் வெயிட்டு. யார் அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்க யார், ரசூல்லாவுக்கு வாரிசாக ஆகி கொள்ளலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் ஓப்பனாக விடப்படுது.